நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே திரு மாதவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாதவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி வேல் கொடுத்த தாயே அங்கு சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே தாயே சிக்கலில நீ கொடுத்த தாயே அங்கு சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே மக்கள் குறையை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மக்கள் குறையை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மங்கையும் காத்தருவா மீனாஜியே மதுரை மீனாஜியே நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்ப காம்பிகை மயிலை கற்ப காம்பிகை குலமாதர் சௌவாஜ்ய காமாஜி காந்தி காமாஜி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்ப காம்பிகை மயிலை கற்ப காம்பிகை குலமாதர் சௌவாஜ்ய காமாஜி காந்தி காமாஜி கங்கை கரையாளு விதாலாஜி கங்கை கரையாளு விதாலாஜி கலைகள் எல்லாம் தருபவளே மூகாம்பிகை கொள்ளூர் மூகாம்பிகை நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருமாறி யான மலை பொழியும் கலைமகள் நீயே நல்லொரு செல்வம் தரும் அலைமகள் நீயே யான மலை பொழியும் கலைமகள் நீயே நல்லொரு செல்வம் தரும் அலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் அலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் அலைமகள் நீயே வெற்றி எல்லாம் தந்தருவா வேல வந்தாயே வெற்றி எல்லாம் தந்தருவா வேல வந்தாயே நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே திரு மாதவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாதவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதையிலே அடைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி
இறைவனிடம் ஏது நீதி, அந்த இறைவனிடம் ஏது நீதி. இறைவனிடம் ஏது நீதி, அந்த இறைவனிடம் ஏது நீதி. இன்றாணி பெற்றெடுத்த தங்கமுத்து ஜோதி, இன்றாணி பெற்றெடுத்த தங்கமுத்தி ஜோதி, இப்பூமிக தெய்வமாக போற்றுகின்ற ஜோதி, இப்பூமிக தெய்வமாக போற்றுகின்ற ஜோதி. தத்துவங்கள் எடுத்து சொல்ல காணாத ஜோதி, தத்துவங்கள் எடுத்து சொல்ல காணாத ஜோதி. தலைவர் முத்துராமலிங்கே தேவர் என்னும் ஜோதி, தேவர் என்னும் ஜோதி. பாவம் இருந்த பூமியிலே அதுபடில் ஒரு ஜோதி, அது பாதையிலே மறைந்ததன். இறைவனிடம் ஏது நீதி, அந்த இறைவனிடம் ஏது நீதி. சபையரே வயசுல பெரியரே, சபையரே வயசுல பெரியோரே, சபையரே வயசுல பெரியோரே, வயசுல பெரியோரே, குடு சபையரே குணத்துல பெரியோரே, குரு சபையரே குணத்துல பெரியோரே, குடு சபையரே குணத்துல பெரியோரே, குரு சபையரே குணத்துல பெரியோரே. வந்தனமா வந்தனோ மசமன குந்தரே, வந்தனமா வந்தனா வந்ததன குந்தனே, வந்தனமா வந்தனோ மசமன குந்தனே, வந்தனமா வந்தனா வந்ததன குந்தனே. வருபுது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தானே, வருபுது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தானா. அந்த முசிக்கு சந்தோஷமா பாருங்க, சந்தோஷமா பாருங்க, அட சத்தனத முசிக்கு சந்தோஷமா பாருங்க, சந்தோஷமா முசிக்கு சந்தோஷமா பாருங்க. வெத்தல ஆரியமான வெத்தல, வெத்தல ஆரியமான வெத்தல, வெத்தல வெத்தல ஆரியமான வெத்தல, வெத்தல வெத்தல இது ஆரியமங்கல வெத்தல. வாங்கி வந்த வெத்தல வாங்கி கூட வெத்தல, வாங்கி கூட போட்டு வந்து வாங்கி கூட வெத்தல. ஐயா நீங்க வந்த பிள்ளதானங்க, ஐயா நீங்க வந்த பிள்ளதானங்க, ஆமா நீங்க வந்த பிள்ளதானங்க. பட்ட குறை இருந்தாங்க கொஞ்சம் அமதி. பேரன்பு கட்டும் பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பை சார்ந்த நமது தாய்மார்களுக்கும், ஆஹா அண்ணே தங்கப்பாண்டினே அந்த கூட்டத்தை எடுத்துருனே. ஆமா நம்மளும் எத்தனை ஊருக்கு நாடத்துக்கு போயிருக்கோம், ஆனா நம்ம அரியமங்கலத்துல மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயுமே பார்க்கலையா. வாரியா தாய்மாரி கூட்டத்தை அலமோதுது. சரி இருக்கட்டும் வா, நீ வந்தா நான் வராம வீட்டில் நீ படுத்து தூங்குனா என்ன, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நீ மழையா அடிச்சு ஊத்துனாலும் சரி, நீ எல்லாரும் படுத்து தூங்குனாலும் சரி, எப்ப நான் பப்புன்னு உள்ள பவுடர் போட்டனோ எல்லாத்துக்கும் சம்பளம் முடிஞ்சு.
அதுக்காக ஏமாத்திரி போன் மட்டும் வர மாட்டோம். ஆள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி, ஏன்னா அரியநாச்சி அம்மன் பார்த்து கொண்டே இருப்பாள். யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறேன், யார் யார் என்னென்ன தொழிலை ஒழிக்கிறேன் அப்படின்னு ஆத்தா பார்த்துக்கிட்டு இருப்பா. அதுக்காக நாங்கள் எந்த தொழிலும் ஒழிக்க மாட்டோம். நீங்கள் பார்க்கலாட்டியும் ஆத்தா பார்த்தா போதும். அப்படினால நமது தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரர்களுக்கும் என்ன முனியாண்டினே சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்காம கிடந்துச்சியா. இப்போ பாரியா பூரா சாப்பிட்டு பூரா வீட்டில் தூங்கும் போயிருக்கியா. நமது தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதர குழம்புல தண்ணி ஊற்ற போயிருக்காங்க. ஊற்றிட்டு குழம்பு இங்கே தான் ஊற்றணும். நமது தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய இங்கே காவல் பொறுப்பினை ஏற்று கடமையை செய்வதற்காக வருந்துள்ள நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலேயே படுத்துக்கொண்டு காதால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்ன மாப்பிள்ள இப்ப நடக்கிறவங்க வந்து நாடகத்தை பார்த்து வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த நடக்க முடியாது இருக்காவதிங்களா 95 வயசுக்கு மேலே ஒரு ஓஏபி கேஸ். ஐயா ஓஏபின்னா 500 ரூபாத்தாலும் முனை முடியாம வாங்குறது. ஏன்னா அவங்களும் வீட்டில் இப்போ வரி பணம் கொடுத்துருப்பாங்க, அவங்களும் காதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்கு நம்ம பெட்டிக்காரு எப்படி அமுக்குறாரு, என்ன நொப்பத்தலை வசதி போட்டு அமுக்குறாரு, அட பெட்டி எப்படி வாசிக்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்க ஆல்ரெடி சத்துவேலி எப்படி அடிக்கிறாரு, நீ நொம்மாய தூக்கி போட்டு அடிச்சேன் அவரு ஆல்ரெடி அப்படி அடிக்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்க நம்ம டான்ஸ் எப்படி காட்டுது, வேற எதுவும் இல்லை, திறமை எப்படி காமிக்குது. இன்னைக்கு வந்திருக்க பபுனு எப்படி ஆட்டுறாரு, மாவாட்டி அள்ளி கொண்டு பொண்டாட்டியை கூட ஜோதி வச்சுட்டு தின்னுட்டான் அப்படின்னு சொல்லி இங்கு சிறப்பாக நாடகத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்து கொண்டு காதால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வருங்கால வாரிசுகளுக்கும் வீட்டுக்குள் இருக்கும் குட்டிகளுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருணி மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையிலே ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க முடிந்த முறையிலே சிறப்பான முறையில் ஒளி நியமித்திருக்கும் நமதூர் அருகாமல் உள்ள பெருநாளி மாநகர எடுத்த ஸ்ரீ முத்து ரேடியோ சினிமாவினருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை தமிழ்நாடு முழுவதும் இங்கே தமிழ்நாடு நம்ம வெளிநாடு வரையிலும் சிறப்பான முறையில் ஒளியளிப்பு கற்றுக்கிட்டு இருக்கும் எனது பாசத்தில் மேலான அன்மண்ணா கண்டலான சேர்ந்த எங்களது தங்கப்பாண்டி அண்ணா அவர் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலே நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிமேல் வரக்கூடாது யாருக்கு மேல நீங்க சொனக்கம் இங்க இருந்த நமக்கெல்லாம் வந்துட்டு பிணக்கம். நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தா தாங்க நாங்க கலகலப்பா இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டு என்னமோ அப்பாட்டியை பறிவுறுத்தது மாதிரி கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கப்படாது. நீங்களும் கலகலப்பா இருக்கணும், நாங்களும் கலகலப்பா இருக்கணும். ஏன்னா நாட ஆரம்பிச்சாச்சியா. ஐயா கூத்துல கோமாளி வந்தாச்சு. மாப்பிள்ள என்னையா சரியா தானே சொல்றேன், நீ எப்படியா சொல்ற கூத்துல கூத்து அப்புறம் என்ன சூத்துனா சொன்னேன். ஏன்னா நீங்க வேற ஐயா நாடு ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்துச்சுன்னா கோமாளிக்கு முதல் 2 வேலை. ஐயா உன்னை எந்திரிக்க விடாம பார்க்கணும். இந்த வந்துட்டீங்களா ஆளுகளை எந்திரிக்க விடாம பார்க்கறது என்னுடைய வேலை. சிலதை படுக்க விடாமே பார்க்கணும். அந்த படத்திற்கு வர என்னை பத்த புண்ணிய வைத்திய 3 பேரும் என்னமே பெரியாசிபத்தில் பிரசவ கட்டில் படுத்தது மாதிரி நோலி மலை ஒழுக்கமாக எந்திரிச்சு உட்காருங்க. அது படுத்துக்கிட்டு சிப்ப பாரு அது கொண்டைக்கு பூடு வேற பூ எந்திரிச்சு வெக்கமா கேட்கும். அது பூ இல்ல, எந்திரிச்சு உட்காருதா அது பூ கிடையாது, நரைச்சதல பூரா அதான தெரியலையா. அதே அப்ப வெக்க வந்துருச்சு இசுக்கு. மூஞ்சில முகத்தை துணியை வச்சு பொத்துறத பாரு. ஏத்தா அந்த சிகப்பு சட்டை அந்த 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 ஆத்தால உசுப்பிடு. எந்திரிக்கிறியா பெண்ணத்தா சொல்ற நீ? என்னம்மா அவன் நாடகம் பார்க்க வந்தே இப்பதான் பப்புன்னு வந்திருக்கேன். அதுக்குள்ளேயும் என்னம்மா வந்ததுமா அது தலகாணி வேற திண்டுல இவங்களுக்கு தலகாணி. ஏன்னா இந்த மாதிரி படுக்க விடாம பாக்குறது என்னுடைய வேலை. சில பேர் போடுறோம்னே வந்துருப்பாங்கயா. அட வெத்தலை வாக்கு போடுற சில வந்துருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்கணுமே ஆள் வந்துருப்பாங்க. 4 பேர் நாடகத்தவே விட்டுப்புட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு 4 பேர் குத்து பத்து போட்டு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு இல்ல, நாளை காலையில காப்பை கழட்டிடுவான். நாளை கழட்டிட்டு இருக்கிறீ மாப்பிள்ளை அதானே நாளைக்கு வேற ஒரு ஊர் முடியா. அப்படினால இன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும், யாரை மறந்தாலும் மறக்கலாட்டியும் எங்களுக்கெல்லாம் தெய்வமாக எங்களுக்கு அவருடைய பேரை சொல்லித்தே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நமது பசுமொன்னிலே பிறந்து நமது தெய்வமாக உதித்த நமது பசுமன் ஊனா முத்துராமலிங்க தவிர ஐயாவை வணங்காமல் நம்ம இருக்க முடியாது.
அவருடைய புகழை பாடிவிட்டு இதை கதையை தொடங்குவோம். பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒண்ணு பாடிவாரே கேளம்மா. பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரு பாட்டு ஒண்ணு பாட போறேன் செல்லம்மா. பாடி தெரியும் இப்ப பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒண்ணு பாடிவாரே கேளம்மா. பசுமணிலே பிறந்தவர் தானமா பசுமணிலே பிறந்தவர் தானமா அவர் பார்ப்புகளாய் வளர்ந்து வந்தார் தானம்மா. அப்படி பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒண்ணு பாடிவாரு கேளையா. இந்திராணி பெத்தெடுத்தது யாரம்மா இந்திராணி பெத்தெடுத்தது யாரம்மா எங்கள் முத்துராம தேவர் என்று கூறம்மா. இந்திராணி பெற்றெடுத்தது யாரம்மா எங்க தேவர் மகாணி எங்கு கூறம்மா. அவர் பசுமணியில் பிறந்து வந்தார் தானம்மா அவர் பசுமணியிலே பிறந்து வந்தார் தானம்மா. ஐயா பசுமணியில் பிறந்து வந்தார் தானம்மா அவர் பார்ப்புகளாய் வளர்ந்து வந்தார் தானம்மா. அப்படி பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒண்ணு பாடி வரும் கேளையா. ஊருக்காக உழைத்தவர் யாரையா ஊருக்காக உழைத்தவர் யாரையா எங்கள் உத்தமர் தேவர் என்று கூறையா. நம்ம ஊருக்காக உழைத்தவர் யாரையா எங்கள் உத்தமர் தேவர் என்று கூறையா. அகிலமெல்லாம் போற்றுவது யாரையா இது அகிலமெல்லாம் போற்றுவது யாரையா இது அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா எங்கள் முக்குலவர் தேவர் என்று கூறம்மா. அப்படி பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒண்ணு பாடிவாரு கேளம்மா. நாடு ஓட்டு நல்ல தலைவர் யாரம்மா நாடு ஓட்டு நல்ல தலைவர் யாரம்மா எங்கள் முக்குலத்து தேவர் என்று கூறம்மா. நாடு போட்டு நல்ல தலைவர் யாரம்மா எங்க முக்குலத்து தெய்வம் எங்கள் தேவரம்மா. உலகம் போற்றுவது யாரம்மா இந்த உலகம் எல்லாம் போற்றுவது யாரம்மா எங்கள் தேவர் என்று ஒருவர் என்று கூறம்மா. அப்படி பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா தேவரைய பாட்டு ஒண்ணு பாடிவாரு கேளம்மா. ஏப்பா லேசா கையே தட்டினத்தன்னு நான் தட்டேன் ஏன் கவலைப்படுறேன். அப்பத்தானே எங்களுக்கு கொஞ்சம் ஐயா பாட்டை படுக்கிறது கொஞ்சம் உற்சாகம் இருக்கும். என்னமோ பூரா செய்வன கோளாறுல உட்காந்து அந்த மாதிரி உட்காந்து இறக்கிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா எங்களுக்கு நீங்க தான் சுறுசுறுப்பு கொடுக்கணும். இந்த கெந்தா ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்மனா பாரக்குளத்தைச் சேர்ந்த எங்களது KA முனியாண்டியன் அவர்களுக்கு நமது அரியமங்கலம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடபுரத்துக்கு விவரப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு மிருதம் வாச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிளை திருப்பாஸ் மேலூர் அருகாமல் உள்ள கூத்தம்பட்டியைச் சேர்ந்த எனது மாப்பிளை பொண்டுமணி அவர்களுக்கும் பொன்னாடப்படுத்தப்படுகிறது. இங்கு ஆல்ரவுண்ட் வச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பி நமது சக்திவேலு அவர்களுக்கும் இங்கு பொன்னாடபுரத்துக்கு விவரப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு தாளம் இசைச்சு கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை ஏனாதியைச் சேர்ந்த ஐயனார் அவர்களுக்கும் பொன்னாடபுரத்துக்கு விவரப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே சிறப்பான முறையிலே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய அருமண்ணா நமது கண்டலானைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் இங்கு கிராமத்து சார்பாக பொன்னாடப்படுத்தப்படுகிறது. இங்கே பப்புனாக நடிக்கும் அருமையன்னார் முத்துவேல் அவர்களுக்கு முத்துவேல் வாத்தியார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பு பொன்னாடை பற்றி சிறப்பிக்கப்படுகிறது. அருமை தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி விழாக்கப்படுகிறார்கள். அவர் வந்துட்டாரப்பா, இந்த பின்னாடி போய் வர்றாராம். படியில் ஏறுவார், அவர் எதுலையும் ஏறுவார், உயர் அதிகாரி அப்படிதான் வருவார். பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேர் மதிப்புக்குரிய
கோயிலாங்குளம் காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி உங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவு செய்கிறோம். நமது கோயிலாங்குளம் காவல்துறை சார்பு ஆய்வர்களை மேடைக்கு வரும்படி நமது கிராம சார்பாக வருக வருக என உங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இங்கு சிறப்பான ஒளி நியமனத்திற்கும் நமது பெருநாளையைச் சேர்ந்த முத்துவன் அவர்களுக்கும் நமது கிராம சார்பாக கொண்டாடப்படுத்தப்படுகிறார்கள். இபி வயர்மன் அவர்களை மேடைக்கு வரும்படி உங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். வாங்கனே, சடச்சடன்னு வாங்கனே. டிஎன்இபி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக உயர் திரு சார்பு ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் இங்கே மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள். அண்ணாச்சி எங்களுக்கெல்லாம் பொன்னாடபுரத்தை கௌரவப்படுத்திய நமது அரியமங்கலம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் நமது தேவர் பேரவை இளைஞர் அவர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்நகரத்திலேயும் பொன்னரமாகக்கூடிய நமது அருள்மிகு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அரியமங்கலம் கிராமத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் வந்திருக்கிறது யாரு? நான் தாண்டா உங்க அக்கா புருஷன். தெரியாம வந்துட்டேன் போல தெரியுது. நமது ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் திருக்கோவில், ஸ்ரீ ராஜகோவில், லாட சன்னாசி திருக்கோவிலுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ அரியநாச்சி அம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ கருப்பசாமி, இருளாயம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பான முறையிலே இன்றைய தினத்திலே இவர் எங்கள் மேடைகளே நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்திய பின்னாலே இங்கே நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். நமது கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த காவல்துறை சார்பாய் அவர்களுக்கு அண்ணன் வாங்க. அடுத்த வருஷம் பேசுறோம் இருக்காரு. இந்த தினத்தில் இவரங்க மேடையில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவிக்கிறோம். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர் நடிகைகள் சென்றபலா சிறப்பாக படரக்கூடிய இந்நகரத்திலேயும் பொன்னரமாகக்கூடிய நடிப்பு நாயகன், நடிப்பு திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பண்ணா நமது சித்திரங்குடியைச் சேர்ந்த அன்பண்ணா செல்வ கணபதி அவர்கள் இவ்வாறு நம்மிடையிலே இங்கே வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தரா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி, வசன சக்கரவர்த்தி என்று இன்று தினத்திலே தனக்கென்று புகழ் பெற்றக்கூடிய இசைக்குயில் இன்று தினத்திலே தமிழகமும் தனக்கென்று புகழ் பெற்று வரும் நமது கொல்லங்குடியைச் சேர்ந்த ராதாசிரி அவர்கள் இவ்வாறு நம்மிடையிலே இங்கு வள்ளி நாயகன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கின்றவரா இல்ல அவருக்கென்றே பாட்டா, கழகத்துக்கின்றவரா இல்ல அவருக்கென்று கழகமா என்ற அடுக்கு சொல் அளவுடன் துணுக்குத்தனமாக பேசும் வீணாகன பிரியன் இன்று தினத்திலே புராணத்தை முறையை காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை
நமது துவரங்குறிச்சியைச் சேர்ந்த அன்பு மாப்பிளை KM மணிபாலமுருகன் அவர்கள் இவ்வாறு நம்முடைய கழகப்பிரிய நாரதனா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு மாறிய போது அவனுக்கு. நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவேரி இசைமை கொண்டவர் 6 மணியை கலையரசு 6 மணியை சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பண்ணா நமது ஏன்னா இன்னைக்கு அண்ணன் பாரக்குளத்துல இருந்து வந்திருக்காருன்னா எதுக்கு இந்த அண்ணன் வல்லரசு அண்ணன் இவரை போட்டிருக்காரு. நமது தெய்வீக திருமகன் பசுமன் ஊனாம் முத்துராமலிங்க தேவர் அம்புட்டு பாடல் பாடுவாருன்னு உன்னே போட்டிருக்குப்பா பார்த்துக்க. இங்கு சிறப்பான முறையில் இங்கு 6 மணிய கலையரசு மேல பாரக்குளத்தை சேர்ந்த KM முனியாண்டி அவர்கள் இவ்வாறு முறையிலே 6 மணியம் அன்பின்பாட் கொடுப்பா. தெரிக்கும் கூட்டமடா தெரிக்க வைப்பமடா தெரிக்கும் கூட்டமடா தெரிக்க வைப்பமடா வெள்ளாள கண்டனையே வில்லாதி வில்லனையே வெள்ளாள கண்டனையே வில்லாதி வில்லனை உள்ள போல கிள்ளிடுவோம் புழுதி போல பரப்பிடும் உள்ள போல கிள்ளிடுவோம் புழுதி போல பரப்பிடும் தெரிக்கும் கூட்டமடா தெரிக்க வைப்பமடா பசும்பொன் கோவில் எங்கள் தானடா அங்க பேசும் தெய்வம் தேவர் பாரடா பசும்பொன் கோவில் எங்கள் தானடா அங்கே பேசும் தெய்வம் தேவர் பாரடா சாதி மயங்கள் எங்கள் வீணடா எல்லாம் எங்கள் தேனடா மக்களாக வாழ்ந்த மகள் மக்களோடு இருந்த மகள் மக்களோட வாழ்ந்த மகள் மக்களோடு இருந்த மகள் தெரிக்கும் கூட்டமாடா தெரிக்க வைப்பமாடா சித்தராக வாழ்ந்த மகா சிந்தை வண்டி நின்ற மகா சித்தராக வாழ்ந்த மகா சிந்தை வண்டி நின்ற மகா கந்தவடி வேலனையே விந்தையனை கொண்ட மகா கந்தவடி வேலனையே விந்தனையே கொண்ட மகா தெரிக்கும் கூட்டமாடா தெரிக்க வைப்பமாடா அஞ்சி வாழ மாட்டோம் பாரடா எங்க நெஞ்சில் நஞ்சு என்னும் வீணடா வாழ மாட்டோம் பாரடா எங்கள் நஞ்சில் என்று இங்கு வீணடா தேவர் எங்கள் சாமியடா முக்குளத்தி தெய்வமடா தேவர் எங்கள் சாமியடா முக்குளத்தி வீரம் பொன்னான மங்களைய தேவரையே போட்டுமடா தெரிக்கும் கூட்டமடா தெரிக்க வைப்பமடா தெரிக்கும் கூட்டமடா தெரிக்க வைப்பமடா. சிறப்பாக நம்ம தெய்வீக திருமகன் பசுமன் அண்ணா அவருக்கு நன்றி வணக்கம். மாப்பிள அது உண்மைதான். அதற்கு அடுத்தபடியாக ஏன்னா யார் பாடின பாட்டையும் பாடாம அவர் உத்திக்கு அவராக எழுதி அவராக பாடுறாரு பாருங்க. ஆமா இங்கு கோடியடி குமரன் மிருதங்க வித்தவான் மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது அன்பு மாப்பிளை மேலூர் அருகாமல் உள்ள கூத்துப்பம்பட்டியைச் சேர்ந்த நமது சொல்லவா மறந்துட்டேன் மாப்ள அப்பப்ப யாவ படுத்தணும். கோடியடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசானாகி விளங்கி வரக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவருமான நமது மானாமதுரை அருகாமுள்ள அரசு குலத்தைச் சேர்ந்த DV ஜெயம் அவருடைய மாணவருமான எனது அன்பு மாப்பிளை கூத்தம்பட்டியைச் சேர்ந்த நமது பொன்னுமணி அவர்கள் இவ்வாறு மிருதங்கம் பெற்றாள
ஓடி வித்தியாசமான அடிதான் மாப்பிள்ள. எப்படியே கையடியா அடிச்சு புடைச்சுக்குருவேன். அதற்கடுத்தபடியாக எங்களுக்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் என்று சொல்லக்கூடிய எனது அன்பு சகோதரர் திருப்பவனம் அருகாமுள்ள எஸ் கல்விமடியைச் சேர்ந்த எங்களது அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கு ஆல்ரம் அண்ட் கேள்றார். என்னப்பா சார்? சக்திவேலு ஓடி வித்தியாசமான நடிதாயா அப்படி இருக்கணும். அப்படியே ரேஷ மாட்டில் போன மாதிரி இருக்கணும். என்னமா ஏன் செத்த ஏன் போனேன் அப்படி இருந்தோம்னா அப்படியே தொங்கிக்கிறப்புறம் 4 பேருமே இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் ஆளுக வந்திருக்கிறது புறாமே. எங்களுக்கெல்லாம் தாயும் தாப்பினாங்க சீன் தாளம் இசைக்க வந்திருக்கும் திருப்பவனம் அருகாமுள்ள ஏனாதியைச் சேர்ந்த ஐயனார் அவர்கள் இவ்வாறு முறையிலே சீன் தாளம். அண்ணே முனியாண்டியனே 4 பேரும் சிறப்பான இசைக்கலைஞர்கள். உங்களை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை பெற்ற தாய்மாரெல்லாம் முளைப்பாரி ஊற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, இந்த 8 நாளாக என்னை பெற்ற தாய்மாரெல்லாம் கும்மி ஊட்டி இருந்திருப்பாங்க. அந்த கும்மி எட்டையில் எப்படியெல்லாம் தானான ஊட்டியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி இன்னைக்கு அடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். தன்னனாதீனம் தன்னானே தன தன்னனாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே தன்னனாதீனம் தன்னானே வாரத பாருங்கடி அவ அசஞ்சு வாரத பாருங்கடி வாரத பாருங்கடி அவ அசஞ்சு வாரத பாருங்கடி வாரத பாருங்கடி அந்த கலகலப்பையும் பாருங்கடி தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே அடி யான வாரத பாருங்கடி அது அசஞ்சு வாரத பாருங்கடி
தாய்மாரில் அத்தனை பேர் முளைப்பாருதிட்டு வந்தீங்கல்ல, எந்த தாய்மாரினாலும் குழவை ஓட்டு வந்தீங்களா? பூரா தான் அப்படி வர்றீங்க. அதுக்கடுத்து என்னை பெற்ற தாய்மாரெல்லாம் கும்மி ஓட்டிட்டாங்க. என்னை பெற்ற இருக்கிற இளைஞர்கள்லாம் அன்னைக்கு ஒயிலாட்டம் ஆடி இருப்பாங்க. ஒயிலாட்டம் எப்படி ஆடி இருப்பாங்க? அடியா பாப்பா. ஏய் தன்னண்ணாதினம் தன்னண்ணம் தனனம் தன்னண்ணாதி தன்னண்ணம் தன்னண்ணாதினம் தன்னண்ணம் தன்னண்ணாதினம் தன்னண்ணம் ஏய் தன்னண்ணாதினம் தன்னண்ணம் தனனம் தன்னண்ணாதினம் தன்னண்ணம் தன்னண்ணாதினம் தன்னண்ணம் தன்னண்ணாதினம் தன்னண்ணம் ஏன் விசில் அடிக்கிறாங்க? தன்னண்ணாதினம் தன்னண்ணம் தன்னண்ணம் அப்படின்னு ஆடுறாங்களே, ஸ்பீட்ல ஆடுவாங்க. ஸ்பீட்ல ஆடையில அப்படியே இழப்பு வந்துடும் வாத்தியாருக்கு. அப்ப இழப்பு வந்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல அவரு, அப்படின்னு ஊதிக்கிடுவாரு. அதனாலதான் அந்த ஒயிலாட்டம் ஆடுறது. இருக்கட்டும், இருந்தாலும் கூட தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். இங்கே அருமையான முறையில் காலையிலுக்கு அன்னதானம் நடக்குது. இப்பயும் அன்னதானம் சிறப்பான முறையில் அனைவருக்கும் உணவளித்த நமது அரியமங்கலம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மைக்கேல குயிக்கு டீப்பில் டாப் சொல்லக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர் இன்று தினத்திலே இவ்வாறக வட்டாரத்திலே தனக்கென்று வெற்றி கொடி நாட்டி வரும் நமது ஊர் அருகாமல் உள்ள பெருநாளி மாநகரம் கண்டெடுத்த முத்து 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 நேற்று முத்துதான். ஒரு சோறு தாயப்பா தான். ஏன்னா அண்ணனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பகுதியே தெரியும். முத்துன்னு சொன்னாலுமே அருமையாக இருக்க முடியும். அந்த மாதிரி சிறப்பான முறையில். ஆனால் இந்த மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கணும்னே. என்னமோ சில பேரெல்லாம் மை சீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னே கொஞ்சம் பாருங்கண்ணே அப்படின்னுவேன். என்னம்மா அவர் உண்டாட்டியை நான் வச்சுக்கிட்டது மாதிரி ஏன் உண்டாட்டி இவர் வச்சுக்கிட்டது மாதிரி பாடு அப்படின்னு கேட்டிருப்பா. நல்லாத்தான் இருக்கு அப்படின்வாங்க. ஆனால் சிறப்பான முறையிலே உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்றுவேன், இல்லாட்டா நல்லா இல்லைன்றுவேன். நேற்று முத்துதான் இது நாலூர் அங்கேயும் அருமையாக இருந்துச்சுண்ணே. அங்கேயும் நம்ம வந்து நாளைக்கு போகிற ஊரில் நான் சொல்லுவேன், அண்ணன் அதே மாதிரி பிறநாளி முத்தன்னு நல்லா போட்டிருந்தாரு. நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்லிவிடுவேன், இல்லைன்னா நாளைக்கு அங்கே போய் சொல்லிவிடுவேன். ஏன்னா நேற்றெல்லாம் போட்டாங்கண்ணே ஒன்றுமே விளங்கலைனே அப்படின்ட்டு போயிடுவேன். அதனால் சிறப்பான முறையில் ஒளியில் அமைத்து கொடுத்த நமது முத்து ரேடியோ சுருமா இருக்கு. நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்னடா கல் பப்புனுக்கார போய் வந்தேன், பல வளர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கேன், எப்படியா டான்ஸ்கார பிள்ளையா காமிப்பியா அப்படின்னு பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அறுக்க மாட்டேன், நீங்க பொறுக்க மாட்டீங்க. அதனால பல வளர்ந்து பேசினால் வாய்க்கு கேடு, வருஷம் ஒரு பிள்ளை பிறந்தால் உடம்புக்கு கேடு அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை எப்படி பிள்ளை? ஆடல் அரசை, அபிநய சுந்தரி, அபிநய மொட்டு, இள சிட்டு, வாலிபர்து மனதை பருவசமடை செய்யும் நாட்டிய தாரை என்று சொல்லக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த எஸ்பி சத்யபிரியா அவர்கள் இவ்வாறு டான்ஸ் அண்ட் காமி. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு ஏன் நெஞ்ச நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட பொன் விழிகள் ஈட்டியோ என்ன ஊடுருவி பாயுதே, மொழி என்ன சாட்டையோ என்ன சலம்போட வைக்குதே, அடிவெள்ளக்கார வேளாயே நீ கொள்ளக்காரி ஆனாயே. வெள்ளக்கார வீராய் வந்திருக்கு. இருக்கட்டே டீ கிடக்கிறண்ணே, உங்கள்கிட்ட ஒரு 10 டீயை கொண்டனே. அண்ணே டீ கரண்ணே. என்னப்பா அங்கேதான் ஊத்துற, எங்களுக்கு கொண்டுங்கப்பா. சிறப்பான முறையை பந்தல் அமைத்து கொடுத்த நீங்க தானே அண்ணன் பேரு ஜெயாவா? ஜெயா பந்தல் சிறப்பான முறையை அமைச்சிருக்காரியா. ஆனா பின்னாடிலாம் நாங்க உட்காந்துருக்கிறதுக்கு மழை பெஞ்சாலும் ஒரு தண்ணி உள்ள நிக்காது, பூரா மொட்டை கொட்டோக மொத்த பேச்சா பேசியிருப்பார்கள் இருக்குது. இருக்கட்டும், இருந்தாலும் கூட அதற்கு கிராம ஏசி தனியா போட்டுருக்காரு, பாத்ரூம் தனியா இருக்கு இங்க. அது எப்படி போட்டு வச்சிருக்காரு? பெட்ரூம் தனியா இருக்கு. எங்க அண்ணன் ஜெயா என்ன லேசுப்பட்டாலா? பந்தல் போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரு. ஒரு பக்கம் ஏசி ரூம்பு, ஒரு பக்கம் பாத்ரூம்பு. அதுக்காக பாத்தும்பா பார்த்து நீ எடுக்க பாத்தும்பு பார்க்காத இருக்காத. சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்தார் நன்றி. கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருபவர்கள் இப்படிக்கு அரியமங்கலம் கிராமத்தார்களுக்கும் மற்றும்
ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். உங்கள் முன்பாக பாப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் கூட தெரியாதவனாக இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதனால மதுரை விமான நிலையம் அருகாமல் உள்ள நல்லூரைச் சேர்ந்த பிபி முத்துவேல் உங்கள் முன் பபுனாகவும் இன்னும் பல விடங்கள் நடிக்க காத்து சொல்லிக் கொண்டு என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமான நமது ஆரகுடியைச் சேர்ந்த எங்களது அன்பண்ணா MK எங்களது வல்லரசன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேறு எந்த நாடகமாக சரி, வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, சத்யவன் சாவித்திரி, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்தாளம்மன், மகமாயி, இது போன்ற எந்த நாடகமாக சரி அன்பண்ணா வல்லரசன் என்று சொல்லுங்க, குறைந்த செலவிலே சிறந்த நடிகர் நடித்தருவான் என்று என் பணி ஆரம்பிக்கின்ற. நன்றி, வணக்கம் வணக்கம். சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய நமது கண்டிலானை சேர்ந்த தங்கப்பாண்டியன் அவர்கள் சார்பிலும் எங்களை கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம்னே. ஆரம்பிச்சாச்சு, நீ போயிட வேண்டியது. பொம்பளை பிள்ளை வெளியே வந்தாத்தான் நமக்கு வேலையே, இல்லைன்னா நமக்கு வேலை இல்லை. சத்திவேலு, ஏதா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிடணும். என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? ஐயா இப்படித்தான் பாரியா, ஒரு சின்ன பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. சரி, அப்ப பிரச்சனையா இருந்தா என்ன செய்யறது அப்படின்ட்டு பஞ்சாயத்துக்கு போறேன். எங்க எங்க போறீங்க? பஞ்சாயத்துக்கு எங்க ஊருக்கு போறேன். அங்க தலைவர்கிட்ட போறேன். சரி, அந்த பஞ்சாயத்து தீர்க்கிறதுக்கு 4 பேர், எனக்கு 4 பேர். ஆமா, அந்த 4 பேருமே சிறப்பா செய்திகளை சொல்லி நல்லபடியா பக்குவமா சொல்லி என்னுடைய பிரச்சனையை ஓச்சு விட்டுட்டாங்க. சரி, ஆனா என் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க பாரு. ஆமா, 4 பேரும் எப்படியா கொண்டாலியா? எப்படியா கொண்டாலு? எனக்கு வந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி யாருக்கு வராது. என்னன்னு சொல்றீங்க? ஆமையா, அப்படி இருந்தா யாரும் கோவிச்சுக்கிறாதுங்கன்னு இது என் கதையில சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா 4 பேருமே எனக்கு பஞ்சாயத்து வந்த ஆள் எப்படி தெரியுமா? எப்படி? ஒண்ணு காய்ச்சுகிடு, காய்ச்சுகிடு, ஆமா, இன்னொன்னு அரைச்சுகிடு, அரைச்சுகிடு, இன்னொன்னு முக்காச்சுகிடு. என்ன அங்கேயே கைய காட்டுறீங்க மாமா? இல்ல தம்பி, ஒண்ணு காய்ச்சுகிடு, சரி, இன்னொன்னு அரைச்சுகிடு, இன்னொன்னு முக்காச்சுகிடு, அது உண்மையிலே முழுச்சுகிடு. மொத்தம் 4 பேருமே பஞ்சாயத்தை சொல்லி முடிச்சாச்சு. சரி, அப்ப அந்த காய்ச்செடுக்கு என்ன வேலை? என்ன வேலை? அவருக்கு ஆடு மேய்க்கிறது அவருடைய கடமை. யாருக்கு? இந்த காய்ச்செடுக்கு. இந்த அரைச்செடுக்கு என்ன வேலை? என்ன வேலை? சும்மா வெட்டியா ஊரை சுத்துற வேலை. அப்ப என்ன செஞ்சுட்டாரு, என்னைக்கு இந்த காய்ச்செடு ஆடை பத்திட்டு போயில எனக்கு கையில தூக்கம் இல்ல, சோறு கொண்டுட்டு போயிடுவாரு. சரி, அன்னைக்குன்னு என்ன நினைச்சிட்டாரு, மறந்துட்டு போயிடுவாரு. சோத்தை மறந்துட்டு போக அங்க பார்த்தா சித்திரை மாசம் வெயில் அப்படியே மண்டைய புழக்குது. பொழந்தா மணி 1 மணி ஆகி போச்சு. சரி, அப்ப அல்ல வகுத்த பிடிக்குது, வகுத்த பசி தாங்க முடியல. யாருக்கு? இந்த காய்ச்செடுக்கு. அப்ப வகுத்த பசி அதிகம் ஆயிருச்சு. அப்ப பார்த்தேன், இங்கிட்டு சுத்தி பாக்குறேன், ஒரு சனம் கூட இல்ல. சரி, நீ பக்கத்துல ஊரணி இருக்கு, ஆட்டப்புறம் கொண்டு போய் ஊரில் தண்ணிக்கு விட்டுட்டு நம்ம 2 கை தண்ணியை குடிச்சிட்டு ஆட்டை பாத்துக்கிறோம்னு போறேன். சரி, போன அந்த அன்னைக்குன்னு வர இவே நேரத்துக்கு இந்த அரைச்சுகிடு என்னைக்கு ஊரை சுத்தி விட்டுருவேன். சரி சரி, காலையில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஏதோ சும்மா ஒரு இருக்காம நம்ம ஊரணியில் மீன் நிறைய கிடக்கு, பிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லி இவன் தூண்டியை கொண்டுகிட்டு போறேன். போய் தூண்டி மேல போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் நேரத்துக்கு ஒரு மீன் கூட கடிக்க மாட்டேங்குது. கடிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்க, இவன் கட்டுப்புல உட்காந்துருக்கான். இவன் ஆட்டப்புறம் பார்த்துட்டு வந்த காய்ச்சிக்கிட்டு பார்த்துட்டு அவரை அரைச்சுக்கிட, ஆஹா அண்ணன் மீன் உடிச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த ஆட்டப்புறம் பார்த்துக்கிற சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துருவான் அப்படின்னு நேரம் காய்ச்சிக்கிட்டு போறேன் அரைச்சுக்கிட்ட. அண்ணே, இந்த ஆட்டப்புறம் பார்த்துருனே, நான் வகுத்த பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நான் சாப்பிட்டு வர தட்டி இந்த ஆட்டப்புறம் பார்த்துருந்தியாக்கம், இதுல ஒரு நொண்டி ஆடு கிடக்கு, நான் உனக்கு பரிசா தர்றேன்னு இந்த காய்ச்சிடு அரைச்சிடு சொல்ல. சரி, அதுக்கு இந்த அரைச்சிடு நான் நினைக்கிறேன், சரி தம்பி நம்மகிட்ட மீன் கேட்பேன் போல இருக்குது, சரி கடிச்சா அவனுக்கு 2 மீனை தருவோம் அப்படின்னு இவன் தலையை ஆட்ட. இந்த காய்ச்செடுக்கு ஒரே சந்தோஷம், அண்ணன் ஆட்டை பார்த்துக்கிறோம் தலையை ஆட்டிட்டாரு. போய் சாப்பிட போறோமே, ஆட்டப்புறம் விட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சாப்பிட்றதுக்கு. சரி, சாப்பிட போயிட்டு திருப்பி வர்றேன், ஆட்டப்புறம் எண்ணி பார்க்குறேன் சரியா இருக்கு இவன் நேரத்துக்கு. சரி, நம்ம சொல்ல காப்பாத்தணும் அப்படின்னு படுத்து கிடந்த நொண்டி ஆட்டை அங்க இருந்து அந்த பிறத்தாங்களை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு வர்றானியா பர்ற 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 பர்றன்னு இழுத்துட்டு வந்து அரைச்சிட்டு நிப்பாட்டிட்டான். சரி அண்ணே, நான் சாப்பிட்டு வரத்தாடி இந்த ஆட்டப்புறம் பார்த்துருந்தேன், உனக்கு நொண்டி ஆடு தரப்படி சொல்லியிருந்தேன், அதனால இந்த நொண்டி ஆடுன்னு பிடிச்சி கையில கொடுக்க. சரி, அதுக்கு அந்த அரைச்சி என்ன சொல்றான்னு பாருங்க. ஏண்டா, நானே மீன் அடிக்காத வருத்தத்துல உட்காந்துருக்கேன், இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நாங்க தள்ளி போகல, நீ சும்மா படுத்து கிடந்த ஆட்டை அங்க இருந்து பரப்பரன்னு இழுத்துட்டு வந்து இந்த ஆட்டை நான் தான் காலை ஒடிச்சோம்னு உட்காந்து உனக்கு எவன்டா சொன்னான் அப்படின்னு இந்த அரைச்சி விட சொல்ல. அதுக்கு இந்த காய்ச்சி என்ன சொல்றான்னு பாரு, டேய் இந்த சோழி என்கிட்ட வச்சுக்கிற கூடாது, உனக்கு சொன்னது நொண்டி ஆடுதேன்,
இப்ப எனக்கு நல்ல ஆடுதான் வேணும்னு கேட்கிற, நான் சத்தியமே என் உயிர் ஒரு நாள் தர முடியாதுடா அப்படின்னு இந்த காட்சியிட சொல்ல. ரெண்டு சைடு அவன் சொன்னது இவனுக்கு புரியல, இவன் சொன்னது இவனுக்கு புரியல. ரெண்டு அடிச்சு மல்லு கட்டு இவங்க போறாங்க பஞ்சாயத்து. யார்கிட்ட போறாங்க? முக்காச்செடிட்ட போறாங்க. நல்லா இருக்கு. முக்காச்செடிட்ட போக இந்த காட்சியடி விவரத்தை சொல்றேன். அண்ணே ஆட்டப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு நொண்டி ஆடு தர முடியாது பேச்சு. இப்போ எனக்கு நல்ல ஆடு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறானே, என் உயிரே ஒரு நாள் நான் தர முடியாதுன்னு காட்சியடி சொல்றேன். அதுக்கு இந்த அரைச்செடி நான் சொல்றேன், அண்ணே நான் தூண்டி ஓட்டி மீன் தான் பிடிச்சேன், அதை விட்டு ஒரு அடி கூட நாங்கள் நகண்டு போகலை. இப்போ சும்மா படுத்து கிடந்த ஆட்டை அங்கேருந்து பரப்பரன்னு இழுத்துட்டு வந்து இந்த ஆட்டை நீ தான் காலை உடிச்சேன்னு என்னையே சொல்றானே அப்படின்னு இந்த அரைச்செடி சொல்ல. சரி, இந்த முக்காச்செடி அன்னைக்கு தான் பொண்டாட்டி உள்ள நகையப்புறம் அடகு வச்சு மாடு வாங்கி உழுதுகிட்டு இருக்கான். அப்போ இந்த ரெண்டு பேரும் சொல்லிட்டான் விவரத்தை. அப்போத்தையும் இவன் சொல்கிறான், யார் முக்காச்செடி, ஏண்டா நான் இப்போத்தையும் என் பொண்டாட்டி உள்ள நகையப்புறம் அடகு வச்சு இன்னைக்கு தான் மாடு வாங்கி உழுதுகிட்டு இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேருந்து இங்கே வந்து இந்த ரெண்டு மாடும் களவான மாடுன்னு உட்காந்து உங்களுக்கு வேண்டா சொன்னான் அப்படின்னு முழிச்சு முக்காச்செடி சொல்ல. 3 செடி அடிச்சு மல்லு கட்டிட்டான். சரி, மல்லு கட்டி பெறல்றான் கிடந்து 3 செடி சேர்ந்து முழு செடிட்ட போறேன் பஞ்சாயத்துக்கு. வந்துருச்சு. யார்கிட்ட? முழு செடிட்ட போயிட்டான். முழு செடிக்கு பொண்டாட்டி 2, மூத்த பொண்டாட்டி விட்டு இளைய பொண்டாட்டி கதிய கதின்னு 3 வருஷமா கிடைக்கும். தெரியுமில அப்படின்னு இந்த காய்ச்செடி வரத்தை சொல்லிட்டான், அரைச்செடி வரத்தையும் சொல்லிட்டான், முக்காச்செடி வரத்தையும் சொல்லிட்டான். அப்பதான் இந்த முழு செடி சொல்றான் பாரு, ஏண்டா என் மூத்த பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து 3 வருஷம் ஆகி போச்சு, நீங்க 3 பேர் என்னடா 3 பேர் 3000 பேர் நீ வந்து சொன்னாலுமே இன்னுமேல என் மூத்த பொண்டாட்டிட்ட நான் வரவே முடியாதுடா அப்படின்னு முழிச்செடு கூட்டிட்டான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவன் சொன்னது அவனுக்கு தெரியாம இவன் சொன்னது இவனுக்கு புரியாம ஒன்ன மல்லு கட்டி அடிச்சு மண்டை உடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி நாங்க சொல்றது உங்களுக்கு தெரியாம நீங்க சொல்றது எங்களுக்கு புரியாம இருந்தபடி இந்த நாடகத்தை நல்ல முறையில் கண்டுகளித்து எங்களுக்கெல்லாம் நல்லதொரு கருத்தை சொல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மம்பளப்படி அனுப்பிடுமா? பசுபொனிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, பசுபொனிலே தேவர் மகன் பசுபொனிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, அவர் மனிதனிலே பழனி மாலை முருகன் தானம்மா, அதை கேட்ட நெஞ்சம் அன்பு ஊத்தெடுக்கும் ஒரு வட்ட மரம் நல்ல பால் சுரக்கும், அது கேட்ட நெஞ்சம் அங்கு ஊத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். பசுபொனிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, அவர் மனிதனிலே பழனி மாலை முருகன் தானம்மா. இந்திராணி கண்ணமணி பெற்றெடுத்த முத்துமணி, இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி, இந்திராணி கண்ணமணி பெற்றெடுத்த முத்துமணி, தென்மரவர் சீமையிலே தேவர் வெறிஞானமணி, இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி, தென்மரவர் சீமையிலே தேசகுரு யானமணி, தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராஜா செந்தில் வடிவேல் எண்ணத்தில ரோஜா. பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, அவர் மனிதனில்லை பழனிமலை முருகன் தானம்மா. சொத்து 10 கோடியொன்று சொந்தம் என்று வாழ்ந்ததில்லை, சொத்து 10 கோடி உண்டு பற்றி வச்சு வாழ்ந்ததில்லை, சொந்தம் வந்த 100 ஒன்று பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை, பந்தம் வந்த 100 ஒன்று பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை, ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தென்மரவர் நாளே நெஞ்சங்கள் புண்ணாச்சு. பசுபொனிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, அவர் மனிதனிலே பழனி மாலை முருகன் தானம்மா, அதை கெட்ட நஞ்சம் அன்பு ஊத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் நல்ல பால் சுரக்கும். பசுபொனிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, அவர் மனிதனிலே பழனி மாலை முருகன் தானம்மா.
அலைகடல் ஒரு நாளும் பத்தாது உலகினிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகினிலே தங்கத்தின் நிறமென்றும் மாறாது 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 அதுபோல் பசும்பொன் தெய்வத்தின் புகழ் என்றும் மறையாது பசும்பன் தந்த திலகமாடா தம்பி பாரோர் போட்டும் தெய்வமாடா பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோர் போட்டும் தெய்வமாடா உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டிய புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமாடா திருமகன் தேவதானடா பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோ போற்றும் தெய்வமாடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டிய புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமாடா ஆய கலைகள் பயிர்ந்தவராம் ஆய கலைகள் பயிர்ந்தவராம் ஆத்ம ஞானம் கற்றவராம் ஆய கலைகள் பயிர்ந்தவராம் ஆத்ம ஞானம் கற்றவராம் செந்தமிழ்நாட்டில் திலகமாடா செந்தமிழ்நாட்டில் திலகமாடா தம்பி தெய்வீக திருமகன் தேவதானடா நம்ம தெய்வீக திருமகன் தேவதானடா பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோர் போட்டும் தெய்வமாடா நல்லவர்க்கு நல்லவரா நல்லவர்க்கு நல்லவராம் நாடு போட்டும் உத்தமராம் நல்லவர்க்கு நல்லவராம் நாடு போட்டும் உத்தமராம் செந்தமிழ்நாட்டில் திலகமாடா தம்பி செந்தமிழ்நாட்டில் திலகமாடா தம்பி தெய்வீக திருமகன் தேவதானடா நம்ம தெய்வீக திருமகன் தேவதானடா பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோ போட்டும் தெய்வமாடா உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உலகம் போட்டும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டிய புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமாடா அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய அரியமங்கலத்தைச் சேர்ந்த ஆர் முத்துலாண்டி அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 100 ரூபா கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் எனது மேலைப்பாறைக்குளம் தேவர் பேரவை சார்பாகவும் நன்றி வணக்கம்.
ஹலோ 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 வணக்கமுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருக்கிறேனுங்க. மருமையனே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கால் சௌரியமா இருக்கு, கவலைப்படாத. அத்தையை பார்த்துட்டியல்ல, அதனால நல்லா போயிடும். அப்புறம் மருமையனே நீங்க எப்படி இருக்கீங்க? மருமனு தான்டா பாவடையை தூக்கணும். இன்னைக்கு தான் இங்கே வாங்கி போட்டு இங்கே வந்திருக்கேன். டான்ஸாக நடிக்கும் சத்யபிரியா பாப்பா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக டான்ஸு கரப்பில் வரும். இப்படி மேலே பொத்தலாம் இருந்திருக்கு. அதை மாற்ற முடியுமா? அதை மூத்த குடிச்சு தொலைடா. அங்கே ஏன்டா பேசிட்டு இருக்க? வாயில் வச்சு குடிடா. உனக்கு தான் சூடு பிடிக்காது, அப்புறம் பூளுன்னு ஊதி வைக்கிற. ஆரம்பிச்சிருமா? அந்தம்மா சல்லு பரவாயில்ல. நான் கூட பப்புனுக்காரர் சொன்னார் ஆளே வரல அப்படின்னு. எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. ஆகா, ஆளே இல்லாமல் வெறும் பொட்டலை பார்த்து எப்படா ஆட போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே குளிர் காய்ச்ச, இதோட இப்பவும் பார்த்து குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. அவனுக்கு கண்ணு சரியா தெரியல. இப்போதான் தெரியல. இப்போ பார்த்த உடனே தெரியுது கண்ணுக்கு உண்டு. அப்பா இவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறாங்கனாக்கா, எங்க வரைக்கும் கொடுத்த பாரு, எட்டமிட்ட கொடுத்த பாரு. இவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னா ரொம்ப பெரிய அதிசயம் இல்லையா? அதோட நம்ம ஏன் நீ சிரிச்சா நினை, ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்க? ஐயா ஐயா, இருக்கிறதே ஆளு கருப்பு, அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டை சிரினே. நான் மற்ற டான்ஸ் மாதிரி மாமா மச்சேன் ஏத்துலாம் சொல்ல மாட்டேனே. நீ சிரிச்சேன்னா மலமே போதும். என்ன மருமேனே? அதே நான் இப்போ சொன்னேன், மாமா மச்சேன்னு நான் சொன்னேனா? அதெல்லாம் வேண்டாம். என் தம்பி அப்படி சிரிச்சமோ மாதிரி என்னை பெத்த தங்கா. ஆரம்பிச்சிடமா? என்ன மருமேனே? ஏன்னா நீங்கள் 4 பேரும் எனக்கு தாய் தப்பேன். அடுத்த மாதிரி என் தம்பி யார் வந்து பாடுனாலும் இது நல்லா இருந்தா கேட்குமா? அதனாலதான் சிரிடா தம்பி. ஐயா ஐயா, நீ சிரிக்காம இருந்தாலுமே எனக்கு தொழில் செய்ய மனசு வராதுடா. ஏன்னா யார் யார் எப்படின்னு கேட்டு போட்டிருக்காங்க. தொழிலை மறைக்கலாமா? எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் தொழிலை மறைக்கலாமா? கஷ்டத்துல ஓரத்தில் வச்சுட்டு வெட்டிக்கார, ஆமா செய்யும் தொழில தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. வெட்டிக்கார புடிங்க மிருதாங்க. என்னடா நான் உனக்கு அத்தை வேணும்டா. ஆமா, அதை மட்டும் புடி சாமி போதும். புடிங்கடா புடிங்கடா புடிங்க. பசமுள்ள பாண்டியரு, பசமுள்ள பாண்டியரு, பசமுள்ள பாண்டியரு, பவனரு ஆடு விளையாடு ஒரு ஆடுக்குமா கூட உங்க கூட ஒரு மாலை வாங்கட்டுமா. உத்தமினா சொல்லிக்கிட்டு வாங்கி தரேன் புறப்பட்டு கண்ணல 100 வெள்ள போட்டு பசமுள்ள பாண்டியரு. கொழுந்து கொத்தலை எடுத்து எடுத்து
கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை ஏ இருடா இப்ப தேடா தூக்குது கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து கொழுந்து கையில கொடுத்து கொடுத்து வளர 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 தான வழியும் பார்த்து பொங்கையா புதுக்க புதுக்க புதுங்கிறாம வழியும் பார்த்து பொங்கையா படுக்க போய் பார்த்ததாரு படுக்கையில கேட்டு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே விட்டு போட்டு சுத்துடமே பாசமுள்ள பாண்டியரு ஆட விளையாட ஒரு மேல போடட்டும் மருமைங்களுக்கு மைக்கு நல்லா இருந்தா போதும் என் சாமி அள்ளிருங்களடா பாசமுள்ள பாண்டியரே பாசமுள்ள பாண்டியரு உங்க மாமியா சூப்பர்ரா பொண்ணு உங்க மாமியா சூப்பர்ரா மைதிலியே என்னை நீ காதலியே என்னாசே மைதிலியே என்னை நீ காதலியே என்னாசே மன்னவரே என்னோட காதல் போடு நானே தன்னானே உங்க தன்னானே தன்னானே போடு தன்னானே தன்னானே இட்டபடிதான் கிட்ட வந்து ஆடு விழுக்கும் துத்தாதனே ஆடு விழுந்த அப்புறமா நீங்க மதனும் உங்க மாமியாவுக்கு கலண்டு விழுந்துராமடா பாசிடா இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் முனியாண்டி அப்ப கலராது முனியாண்டி இப்பதான் முனியாண்டி இப்பதான் போவாங்க இப்ப வாங்கினது அதுதானே வார்த்தை நீங்க இந்த மாதிரி குளுக்கும் போது கலண்டு விழுந்துரும்ல குதிச்சு என்ன அதாண்ட காமிக்க மாட்டேன் அடி தனநானே தனநானே அடி தனநானே தனநானே முதல் காலவரே முதல் காலம் வரை முதல் காலம் வரை ஒன்ன போல ஹீரோயினே கண்டவுடன் ஏதோ பண்ணு கண்ணரண்டு தான் பின்னிக்கொள்ளு உங்க அத்தைய ரொம்ப குளுக்க கூடாதுன்னு சொல்றா பட்டனு கிழிஞ்சு போகும்
புதுப்பட்டனு நீங்க பரவாயில்ல ஓகேன்னு சொல்லுங்க இழுத்து விடுறேன் எதடா தோலையா அது வேற வேற தோலை நான் உனக்கு அத்தை வேணுப்பு நல்லா குளுக்குறீங்க என்ன அசிங்கம் பேசிதான் பேர் வாங்கணுமா என்ன பெத்த தாய்மார்களே எவ்வளோ மங்களகரமாக உட்காந்துக்கு ஜாலி மக்களையும் ஜாலி கொடுத்துறோம்ல எவ்வளோ மங்களகரமாக உட்காந்து என்னதான் பழைய கஞ்சி சாப்பிட்டாலும் சுடு சோறு சாப்பிடணும் ஆசை வரும் எவ்வளோ மங்களகரமாக உட்காந்துருக்காங்க அவங்க முன்னாடி டனக்கு டனக்குன்னு போட்டுனா அது நல்லா இருக்குமா நம்ம தாய் தப்ப நம்ம இன்னைக்கு நம்ம 10 பேர் குடும்பம் காப்பாத்துறோன்னா யார் கையில் இருக்குது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது என்ன சே மன்னவர் மன்னவர் என்னோட ஒண்ணு யார் பொண்ணு மேடை போட்டது அந்த மகராசன் கூப்பிட்டவங்க ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு பெட்டிக்கார 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 மாமா எங்க அக்கா அத்தை கூப்பிடுறாங்க என்னன்னு கேளுங்க இல்ல பூதி ஐயா அப்படியா இல்ல பூதி ஆமா கேளுங்க இத்தனை தரக்கம் பொட்டிக்காரங்கிறேனே என்னம்மானாச்சும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்கிறாரா வந்தோன்னே என்ன பொட்டிக்கார என்னடா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கறவளுக்கு தான் மரியாதை நான் எவ்வளவு மரியாதையா பொட்டிக்காரன்னு கேட்டேன் பொட்டிக்காரே பொட்டிக்காரே இப்படியே இப்படியே பிச்சா பங்காளி பொட்டிக்கார புடுறா முனியாண்டி அப்படின்னு கேட்கணும் தன்னனானே 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 தன்னானே தானனானே நன்னனானே ஒரு கோவக்கார மச்சாலும் இல்ல என் மச்சான் குடும்பம் செய்ய மச்சாலும் இல்ல தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என் மச்சான் தாறுமாற நடந்ததும் இல்ல இவர் பேசிடுவார் இவர் சிரிச்சிடுவார் பேசிடுவா சிரிச்சிடுவா தங்க மீன் கூப்பிடுவா கோவக்கார மச்சாலும் இல்ல என் மச்சான் குடும்பம் செய்ய மச்சாலும் இல்ல தன்னானே தானே பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி எனக்கு இந்த பண்ண பிடிக்காது பட்டாம்பூச்சிதே அம்மா பட்டாம்பூச்சிதே பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி 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 நீ பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி நீ கொட்டாம்பூச்செடி பல பலன்னு சொல்லிக்கிற பருவ கண்ணாடி பக்குவமா வந்திருக்கே மாமா முன்னாடி அடி அழகே அழகே ஒரு ரகசியம் சொல்லு என்கிட்ட ஒண்ணு சொல்லணும் உன்னோட முன்னா நிக்கிறேன் ஒண்ணு மணி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் சத்தியப்பிரியா கண்ணத்துல உமா கொடுக்கணும் ஏன் பட்ட எப்பத்த குடுக்குறீங்க வாங்க கொடுங்க அம்மா கண்ணத்துல உமா கொடுக்குற முடியல அத்தை வேணுமாடா சொன்னீங்க நானா சொன்னேன் பேச்சுக்கு சொல்றேன் வாங்க என் மகனே கொடுத்துட்டு இருக்காள நானும் நான் சுருக்கு சுருக்கு அடிப்பேன் சரி சரி அப்புறம் அந்த கீட்ட மாட்டேன் சரி கண்ணத்துல உமா கொடுக்கணும் என் பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி நீ கொட்டாங்கூச்செடி கொட்டாங்கூச்செடி பல பலன்னு கழிக்கையே பருவ கண்ணாடி பக்குவமா வரையே பொண்ணு முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கணும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல பல்லாக்கு குதிரையில பவனி வரி மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரி மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கத்தில பாச வச்ச ராசாத்தி ராஜவந்த ராஜாத்தி ஊரோர ஊருக்குள்ள 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 ஆராண்டி தேருக்குள்ள தெருக்குள்ள தெருக்குள்ள சிரிடா ஏன்டா என்னமோ 2 ஒண்டாட்டியா
வரி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன். அத்தையே மனசுல எவ்வளவு கவலை வச்சுட்டு நான் ஆடுறேன், சிரிக்க மாட்டேங்கிறேன். நானும் எவ்வளவு வேதனையோட உட்கார்ந்திருக்கேன். சரி, இன்னும் உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் கூட பண்ணல, ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? கல்யாணம் பண்ணல, உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா? பாத்தீங்களா இல்லையா? அப்ப இந்த தூய்மை குடிக்க ஊமை ஊரை கெடுத்துரு, ஊமை ஊரை கொடுத்துறாங்க. ஊமை ஊரை கெடுக்க பெருச்சாலி பேரை கெடுக்க இருக்கேன். சத்தியமா இந்த மாதிரி நீ சத்தியப்படியா குண்டியத்தையும் பார்க்கணும். உன் முகரையிலே நான் முடிக்க மாட்டேன். சத்தியமா வேணாம். வெத்தலை மடிச்சு கொடுமா அம்மா, வெத்தலை மடிச்சு கொடுமானே, வெத்தலை மடிச்சு கொடுமா அம்மா, நீ மத்ததை வெளியே சொல்லலாமா, வெக்கத்துக்கு வேலை இல்லமாமா, நீ வேண்டியதை கேட்டுக்கிட்டா அம்மா. உன்னை போல சத்திவேலு ஊருல உலகத்துல யாரையும் பார்த்ததுல வெத்தலை மடிச்சு கொடு மாட்டேன், நான் மத்ததை வெளியே சொல்ல மாட்டேன். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மனப்பா